ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால, ஓவர் மோட்டிவேஷன் பண்ணுறதுனால, இவங்கள வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே இல்லைனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இன்ட்ரோவர்ட்டாக மாறி உள்ளுக்குள்ளேயே இவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களே மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தீவிரமான குணாதிசயங்கள இவங்களே கிரியேட் பண்ணிருவாங்க. இவங்கள பார்த்தோன்னயுமே இவர் இப்படி தான் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு பண விஷயத்திலேயோ கருமி அப்படிங்கிற மாரி ஒரு பேரு, இல்ல வேறு ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு மார்க் பண்ணுற மாரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தன்மைகளை இந்த எஸ் எழுத்து ஏற்படுத்திரும். ஸோ அந்த மோட்டிவேஷன்னு நம்ம வரும்போது பிரத்தியாருக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, தனக்கே ஏற்படுத்திக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டை நம்ம வந்து அதில் ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து ஒரு முரண்பட்ட எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். எப்படின்னு கேட்டிங்கனாக்க, 2 விதமான தன்மைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டிருக்கிறதுனால, ஒரு முரண்பட்ட தன்மை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முரண்பட்ட தன்மை என்னங்க வருது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அங்கே ஒரு முரண்பாட்டையும் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓவராக போயிடுறதுனால. இதனால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, திருமண விஷயங்கள். திருமண விஷயங்களில், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.